நல்ல பழுத்த வாழைப்பழம் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் 2 பழுத்த நேந்திரம் வாழைப்பழம் எடுத்து மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் அரைச்ச வாழைப்பழம் விழுதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கைவிடாமல் கிளறிட்டு இருந்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் அரை கப் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுட்டே நான் இருந்தேன். தேவைப்பட்டுச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அல்வா பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயாச்சு. நீங்கள் அப்படியே சுட சுட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நெய் தடவின பாத்திரத்தில் இந்த அல்வாவை போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிட்டுங்க.